எக்ஸாம்பிள் 2.2ல கன்வெர்ட் இன்டு டெசிமல் பாயிண்ட். இதை டெசிமலாக நம்பராக கன்வெர்ட் பண்ண சொல்கிறாங்க. பண்ணிக்கலாம். இப்போ 4 டிவைடட் பை 11 இல்லையா, நம்ம அப்படியே எழுதிக்கலாம். 4 டிவைடட் பை 11, 11 உள்ள 4 மைனஸ் அப்புறம் ஆன்சரில் போட்டுக்கலாம். இப்போ 11ல் போகுமா அப்படின்னு பார்த்தா போகாது இல்லையா, 4 11ல் போகாது. அப்போது பாயிண்ட் ஆட் பண்ணி 0 ஆட் பண்ணிக்கலாம். அப்போ எத்தனை 11 வரும் அதில்? 3 11 வரும். 3 11 சார் 33. அப்புறம் எவ்வளவு? 7. இன்னொரு 0 ஆட் பண்ணிக்கலாம். இதில் எத்தனை வரும் பாருங்கள், எத்தனை 11 வரும்? 6 11 வரும். 6 11னா 6 × 11 66. திரும்ப எவ்வளோ வரும்? 40. திரும்ப 40 வருதுன்னா அப்போ என்ன அர்த்தம்? திரும்ப 3 அளவு 3 11 சார் 33. திரும்ப 7. 1 2 3 1 1 2 3 கரெக்டு. திரும்ப 70. திரும்ப என்ன வரணும்? 6 11 சார் 66. அப்போ இந்த 36 ரிப்பீட் ஆகினே வருது இல்லையா. அப்போ எப்படி எழுதலாம் அப்படின்னா -4/11 = -0.36 பார். இந்த பாருங்கிறது ரீகரன்ஸு, ரீகரன்ஸ்னு எழுதலாம். ஓகே, இது முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்து எந்த நம்பர் கண்டுபிடிக்கணும்? 11/75. இது பெரிய நம்பர். இது 11ல் 75 போகுமான்னு பார்த்தா போகாது. அப்போ என்ன பண்ணலாம்? ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம். 0 ஆட் பண்ணனா வரும் 175 சார் 75, மீதி 35 வச்சுக்கலாம். 35னா ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம். முன்னாடி 0 ஆட் பண்ணோம் இல்லையா, 0 ஆட் பண்ணோடனே நம்ம பாயிண்ட் வச்சிடணும் இல்லையா, பாயிண்ட் வச்சிட்டோம். இப்போது 475 சார் 300, மீதி 50, இது ஒரு 0 மேலே இறக்கிறோம். அப்புறம் இப்போ எவ்வளோ வரும்? 675 சார் 450. திரும்ப 50, திரும்ப 0 ஆட் பண்ண வேண்டியது வரும். திரும்பவும் 450 வரும் இல்லையா. அப்போது 6 தான் ரிப்பீட் ஆகினே வருது. அப்போது இதோட ஆன்சர் எப்படி இருக்குதுன்னா 11/75 = 0.414, 0.14 6 ரீகரண்ட் ஆகுது. சரிங்களா? தேங்க்யூ.